Hi, hello, vanakkam and welcome to the show FF Times with me Nadia. Okay, இன்னைக்கு நான் நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரை பத்தினது அப்படினு பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்துல இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா இன்னைக்கு நம்ம ஃபஹத் ஃபாசிலோட பர்த்டே. சோ அவரோட பர்த்டே முன்னிட்டு லைகா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு போஸ்டர் வந்து விட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல ஹாப்பி பர்த்டே ஃபஹத் ஃபாசில் அப்படினு போட்டு விஷஸ் ஃப்ரம் வேட்டையின் டீம் அப்படினு போட்டிருந்தாங்க. சோ நம்ம ஃபஹத் அவரை வந்து வேட்டையின் படத்தை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி ரோலா இருக்கும்? ஒருவேளை வந்து ஃப்ரெண்ட் ரோலா இல்ல ஒருவேளை வில்லன் ரோலா இல்ல எந்த மாதிரி ரோலா இருக்கும்னு சொல்லி ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷாரா அவங்க வேட்டையன் படத்துல வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி வந்து டப்பிங் ஒர்க் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு போஸ்டர் போட்டுட்டு இன்னும் அந்த டப்பிங் ஒர்க் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு போல. இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்குள்ள வர போறாங்க அப்படின்றது தெரியல. ஒரே வந்து கியூரியாசிட்டியா தான் இருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தின அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கேன். நான் நேற்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியோ விடாமச்சும் வந்து சேம் ஹைதராபாத் லொகேஷன்ல தான் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். குட் பேட் அக்லில வந்து 2 பேர் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே. யாருக்கு பார்த்தீங்கன்னா சுனில் அண்ட் நடராஜன் அவர்கள் தான் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஸ்ல நம்ம பிரேமலு படம் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனார் பார்த்தீங்களா ஹீரோ, அவர் தான் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைதராபாத்தில் பயங்கரமா வந்து ஷூட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. 2 படமும் வந்து ஒரே பிளேஸ்ல எடுக்கிறதுனால இங்கத்துக்கும் நம்ம அஜித் அவர்கள் வந்து இந்த பக்கம் முடிக்கிறாரு, இந்த பக்கம் போய் முடிக்கிறாரு. ஸோ ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்காரு. கமல் அவர்களோட 237வது படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இந்த படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு அவங்க தான் வந்து இயக்குறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து அவர் வேற லெஃப்ட் ஆயிட்டாரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிட்டாரு அப்படின்றதுனால இதில் வந்து வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் வந்து இப்போ கமலோட 237வது படத்துல இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம கமல் அவர்களுக்கு வந்து இந்தியன் 3 இருக்கு, அப்புறம் கல்கி 2898 AD அதோட பார்ட் 2 இருக்கு, அது தவிர்த்து வந்து தக் லைஃப் வேற இருக்கு, இப்போ வர இந்த படம் வேற இருக்கு. ஐயோ இதுக்கு மேலே இருக்கும், அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இப்போ வரைக்கும் இது மட்டும் தான் தெரியுது. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலா அவர்களோட இயக்கத்தில் நம்ம அருண் விஜயோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க வணங்கான் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்கன்னா செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. பாலா படம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவர் வந்து நடிக்க வைக்கிறதுக்கே என்னென்னலாம் பண்ணுவார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நடிக்கணும் அப்படின்றது அவர்கிட்ட தான் வந்து கத்துக்கணும். ஸோ டைரக்ஷன்லையும் அவர் வந்து சொல்லவே முடியாது. ஸோ இந்த வணங்கான் படம் வந்து அருண் விஜயோட கரியர்ல வந்து ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அருண் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ற ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வணங்கான் தான். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப்போட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. கடைசி உலக போர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹிப்ஹாப் அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் அவர் தான் ஒரு படத்துக்கு போடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் தான் அந்த படத்துலயும் நடிக்கிறாரு, ஹீரோவா நம்ம ஹிப்ஹாப் தான் பண்றாரு. இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீட் ரோல் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனகா அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கடைசி உலக போர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 9th அதாவது நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயன் கிருஷ்ணா அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தோட பூஜை வந்து நேத்து ராமநாதபுரத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ படம் வந்து தொடங்க போறாங்க. இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோவா வந்து ஆர்யா தான் நடிக்கிறாரு. யார் ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமல் அவங்க தான் வந்து பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து தமிழ் அண்ட் மலையாளம் லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறதாவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்டுடியோஸ் LLP நம்ம மார்க் ஆண்டனி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களே அவங்க தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. யாரை பத்தின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் தியாகராஜன் அவருடைய இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் ரெடி ஆகிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போது அந்தகன் அந்த படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்தகன் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த படத்தில் வந்து பிரசாந்த் இருக்காங்க, பிரியா ஆனந்த், நம்ம சிம்ரன் மேம் இருக்காங்க, அப்புறம் வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படின்போது கண்டிப்பாக வந்து இது இந்த படம் வந்து வேற மாதிரியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ கதை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆக வெயிட் பண்ண படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த வெயிட்டிங்க்கு எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி நாளைக்கு தான். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் போய் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் வந்தாச்சு. அண்ட் இதோட நான் ஷட்டர் போட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி
நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் ஆர் இந்த படத்துல இருந்து அப்டேட் ஏதாவது கொடுங்க, இல்லை அந்த படத்துல இருந்து அப்டேட் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். Until then உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. Thank you.